வணக்கம் உறவுகளே, நான் உங்களை துபாய் அபுதாபிலிருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த திமுக கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சிவா அப்படின்றவர் பெருந்தலைவர் காமராசர் பற்றி எவ்வளவு தரைக்குறைவாக பேசணுமோ அவ்வளவு தரைக்குறைவாக பேசுகிறாரு. ஏன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கிட்ட எப்படியாச்சும் ஒரு பதவிக்காக கெஞ்சிக்கிட்டு இருக்காப்புல. அதுக்காக தான், வேறு எதுக்கு? தமிழ்நாட்டோட நலனுக்காக எவ்வளவோ நல்ல விஷயங்களை செஞ்சுருக்கார் ஐயா காமராசர் அவர்கள். பள்ளிக்கூடங்களை நிறையா கட்டி பிள்ளைகளை படிக்க வச்சுருக்காரு. ஆனால் கலைஞர் கருணாநிதி என்ன பண்ணார்? ஒயின் ஷாப்பில் திறந்து விட்டு, சாராயக்காட்டில் திறந்து விட்டு குடிக்க வச்சு இன்றைக்கி தமிழ்நாட்டில் 1.5 கோடி பேர் குடிக்க அடிமையாக இருக்கான். அதுக்கு யார் காரணம்? ஐயா கலைஞர் கருணாநிதி தானே காரணம். அவரை சிறுமப்படுத்துறப்பட்டு இவ்வளோ பெருமைப்படுத்துகிறாராம். அதுக்காக பெருந்தலைவர் காமராசரை இவ்வளவு கேவலமெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. இதெல்லாம் சரியா? அவர் எங்கே போய் தங்கினாலும் ஏசி ரூமில் போய் தங்குவாராம். அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்தது கலைஞர் கருணாநிதி தான். இப்படிலாம் பேசலாமே, வெக்கம் இருக்கா உங்களுக்கெல்லாம்? எப்படியாப்பட்ட மனுஷனை அவர் எங்கே போய் தங்கினாலும் இவர் தான் ஏசி ரூம் போட்டு கொடுப்பாரு. யார்? ஐயா கலைஞர் கருணாநிதி தான் ஏசி ரூம் போட்டு கொடுப்பாராம். இதெல்லாம் என்ன ஒரு அநியாயம்யா உங்களுக்கெல்லாம்? கலைஞர் அரசியலுக்கு வரும்போது அவரோட சொத்து மதிப்பு என்னையா? இப்போ அவருடைய சொத்து மதிப்பு என்ன? பெருந்தலைவர் காமராஜ் ஐயா அவர்கள் அரசியலுக்கு வரும்போது எப்படி இருந்தார்? அவர் இறக்கும்போது என்ன வச்சுருந்தார்? காசு சொத்து வச்சுருந்தாரா? தமிழ்நாட்டுக்கு ஏகப்பட்ட பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்தவர், நிறைய டேம்களை கட்டி கொடுத்தவர் அவர் தாயா. அவர் ஆட்சியை இதுவரைக்கும் யாராலையுமே கொண்டு வர முடியல, யாரும் கொடுக்க முடியல. அப்படியாப்பட்ட ஒரு தலைவரை இவ்வளவு கேவலமெல்லாம் பேசக்கூடாது. உண்மையிலேயே திமுக கட்சியில் இருக்கிற முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேராக திமுக கட்சியிலேருந்து அவர் பதவியை பிடிங்கிட்டு கட்சியை விட்டு வெளியே எழுத்தியிருக்கணும். அதுதான் சரியான தண்டனை. ஏன் செய்யலை? ஏங்க செய்யலை? ஐயா ஸ்டாலின் அவர்களை ஏங்க செய்யலை? ஐயா காமராசர் அவர்களை இப்படி இழிவாக பேசுகிறவரை நேராக பதவியை விட்டு தூக்கியிருக்கணும்ல, கட்சியை விட்டு தூக்கியிருக்கணும்ல. என்னத்தான் போங்க. ஆனால் இருந்தாலும் 2026 உங்களுக்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள் தமிழ்நாட்டு மக்கள். அதில் ஞாபகம் வச்சுக்கோங்க.